செம்மையா இருக்கு படம். ஆயிட்டீங்க தினேஷ் அவங்க. ஆனா படம் சூப்பரா இருக்குதுங்க. உங்களுக்கு போர் அடிக்காது உங்க படம். உங்களுக்கு கிரிக்கெட் படம் கிரிக்கெட் மாதிரி இருக்குது. இல்ல இது வித்தியாசமா இருக்குது உங்களுக்கு. அந்த நம்ம அந்த கிரிக்கெட் பாக்குற செஞ்சு உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நம்ம படத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஊர் சைடு கிரிக்கெட் மாதிரி இருக்குமா படம்? ஊர் சைடு அப்படிதான் இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம்னா விட்டு கொடுத்து போகணும், அவ்வளவுதான். நல்லா படம் சூப்பரா இருக்குது. எவ்வளவு கொடுப்பீங்க? 10 எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 20 கொடுக்குறாங்க. படம் சூப்பரா இருக்குது. படம் சூப்பரா இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் படத்துக்கு என்ன வித்தியாசம்? எல்லா கிரிக்கெட் படத்தை விட இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, பெஸ்டா இருக்கு. எல்லாமே இருக்கு. கிரிக்கெட்ல அவங்க பண்ண அந்த காமெடி நல்ல சீன்ஸ் எடுத்தது, சென்டிமெண்ட், பாட்டு செம சூப்பரா இருக்கு சார். தினேஷ் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? அட்டக்கு தினேஷ் ஆக்டிங் அவர் எப்பயுமே சூப்பர் தானே. இந்த படமா இருந்தாலும் ஒவ்வொன்றையும் டிஃபரெண்டா இருக்கும், செமையா இருக்கும். மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? வேற லெவல் தான் சார். காமெடி இவங்க ரெண்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. காளி வெங்கட் நடிச்சிருக்காரு, காமெடி ஆக்டர் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பர் சார். எதையுமே தனித்தனி பிரிச்செல்லாம் சொல்லவே முடியாது. 4 வாட்டி 5 வாட்டி கூட பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கா? ஆமா, 10க்கு 10 தான். ஆக்டிங்ல எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் செமையா இருக்கு. ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு டைரக்டர். இந்த மாதிரி அவுட்கம் வந்திருக்கு. இல்ல நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லாஸ்ட் வந்து டர்னிங் பாயிண்ட் நல்லா சூப்பரா இருக்கு. ஹரிஷ் கல்யாணம், அட்டகரி தினேஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா சூப்பரா. போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு? இல்ல போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. நல்லா சூப்பரா. இதுக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் படத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? அது இது அதே மாதிரிதான், காமனா தான் இருக்கு. லாஸ்ட் அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு விஷயம் சொல்றான், தோத்ததுக்கு காரணம் அது விஷயம் நல்லா பிடிச்சிருச்சு. அது ஒண்ணுதான். ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க? ரேட்டிங் வந்து 9. பயங்கரமா இருக்கு. எந்த மாதிரி கான்செப்ட் இது? இல்ல இது வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ் பிளஸ் லவ். இதுக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் படத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? இல்ல இதுக்கு முன்ன வந்ததை விட இது கனா அது வந்து அது எப்படின்னா லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே போல இதுலயும் ஒரு பொண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கிரிக்கெட்டுக்கு. பட் சூப்பர். லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்க படத்துல? லவ் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு. அத வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா மாமா மருமக 2 பேரும் ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸா இருக்கிறாங்க. அந்த ஈகோனால 2 பேரும் விளையாட உள்ள வராங்க. அதே போல அம்மா பொண்ணு அவங்க 2 பேரும் அவங்க புருஷனை 2 பேரையும் விளையாட அனுப்புற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஹரிஷ் கல்யாணம் இதுக்கு முன்னாடி படத்துல வேற மாதிரி இருப்பாரு, ஊர் சைடு பையன் மாதிரி இருக்காரு. செட் ஆச்சு அந்த படத்துக்கு இவரு. ஆப்டா இருக்காப்ல. தினேஷ் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. தினேஷோட ஆக்டிங் பெர்ஃபெக்ட். பயங்கரமா அவர் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா பண்ணிருக்காரு. ஓவராலா சூப்பர். இது இந்த டைரக்டரோட முதல் படம் மாதிரி தெரியுதா? இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு டைரக்டர் மாதிரி தான் பண்ணிருக்காப்ல. பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து எப்படின்னா மேட்ச் பிளஸ் காமெடியா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அந்த கருத்து கதை இதுக்குள்ள வந்துடுறாங்க. சூப்பரா எடுத்துன்னு போறாங்க. காளி வெங்கட்ல எப்படி நடிச்சிருக்காரு, காமெடி ஆக்டர். அவர் வந்து அந்த மெச்சூர்டு லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவரும் உள்ள வந்திருக்கிறாரு. பட் நல்ல மெச்சூர்டா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கும் அந்த கேப்டன்சிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபைனலா என்னன்னா அந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸுங்கிற டீம் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா வின் பண்ணல போல இருக்கு. அதை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு ஃபுல் அவுட் ஆஃப் 10 10. எஸ், அப்சல்யூட்லி நைஸ். ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்கணும் ப்ரோ. ஹரிஷ் கல்யாண், தினேஷ் அவர் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பர் நல்லா நடிச்சிருந்தாங்க. மெயின் கான்செப்ட் என்ன படத்துல? சும்மா கிரிக்கெட் தான். ஒரு லவ், ஒரு ஃபேமிலி லவ். 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கேரக்டர், மாமனார் மாமி அவங்க கேரக்டர், அவங்க லவ் சீனு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ட் ஆச்சா படத்துல? எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங்? 10க்கு 9. ஓகே. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஏதாச்சும் ஒரு தனியா அந்த படத்துக்கு புதுசா ஏதாச்சும் இருந்துச்சா படம்? புதுசா மத்த படம் கிரிக்கெட் படம் கம்பேர் பண்றதுக்கு இதுல ஏதாவது புதுசா இருந்துச்சு? பெருசா எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா கேஸ்ட் அங்கங்க இன்க்ளூட் ஆகிருந்த மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். மத்தபடி அதெல்லாம் வந்து கேம் அந்த ரிலேட்டடா தான் போகும். ஒரு ஊர் சைடு கிரிக்கெட் மாதிரி. அதான் அந்த மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் சம்பந்தமா இருக்கு, எப்படி இருந்துச்சு படம்? கிரிக்கெட் சம்பந்தமா தான் நல்லா இருந்துச்சு. வேற என்ன ப்ரோ சொல்லுங்க? நல்லா இருக்குண்ணா. 190 பெரிய படம் பார்த்து 60 சின்ன படம் ஃப்ரண்ட் சீட்ல தான் வந்து பார்த்தேன். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. படம் ஃபுல்லா எங்கேஜிங்கா இருந்துச்சு, போர் அடிக்கல. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. நல்ல டெபியூட்லயே படம் நல்லா ஹிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் படத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசமா இருக்குது?
இதுல ரொம்ப நார்மலா கேஷுவலா இருக்கு. ரொம்ப எதையும் சொல்ற அந்த சோசியல் தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரி இல்ல. இப்போ ஹரிஷ் கல்யாண் வேற ஒரு ஜேனல் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி லவ் சீக்வன்ஸ் அப்படியே இருந்திருப்பாரு. இது உண்மையிலேயே அவரோட ப்ரீவியஸ் பிலிம்ஸோட இது ரொம்ப மச் பெட்டரான பிலிம் தான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லா மெயின் பிளஸே படத்தோட காஸ்டிங் தான். தினேஷா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருந்துச்சு. ஒரு ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க இன்னைக்கு? எல்லாரும் மஸ்ட் வாட்ச் பிலிம் தான். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியா சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படம் தான்.